நமஸ்தே. கர்த்தாவியா துவார் நைஹே பையா, கடமை வாசல் ஹே. திருச்சி டிவிஷனல் ஆபீஸ்ல, ரயில்வே டிவிஷனல் ஆபீஸ்ல கர்த்தாவியா துவார் அப்படின்ற ஒரு ஹிந்தி வார்த்தையை, என்ட்ரன்ஸ்ல இருக்க ஒரு ஹிந்தி வார்த்தையை தமிழ்லயும் அதே மாதிரி வந்து போட்டு வச்சிருக்காங்க. கர்த்தாவியா துவார்னு அதே ஹிந்தி வார்த்தையை தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. இங்கிலீஷ்லயும் கர்த்தாவியா துவார் அப்படின்னு சொல்லிட்டு அதே வார்த்தையை இங்கிலீஷ் எழுதி வச்சிருக்காங்க. இத இப்போ ஒரு புது ஸ்ட்ராட்டஜி மாதிரி ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. முன்னெல்லாம் தமிழ்லயே வந்து போட மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு தமிழ் வேணும்னா இவ்வளவு நேரம் சண்டை போட்டீங்க, இவ்வளவு போராட்டம் நடத்துறீங்க, நாங்க தமிழ்ல போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிந்தி வேர்டை அப்படியே வந்து தமிழ்ல போட்டு வச்சிருக்காங்க. கர்த்தாவியா துவார்னே தமிழ்லயும் போட்டு வச்சிருக்காங்க. இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. அந்த கர்த்தாவியா துவார் அப்படின்ற வார்த்தைக்கு கடமை வாசல் இல்லைன்னா கடமை நுழைவாயில் அப்படின்றது தான் அர்த்தம். அந்த அர்த்தத்தை தமிழ்ல போட சொன்னா ஹிந்தி வார்த்தையை தூக்கி அப்படியே வந்து தமிழ்ல வந்து போட்டு வச்சிருக்காங்க. என்ன சொல்றதுன்னே வந்து தெரியலங்க. உண்மையிலே ஒரு மோசமான ஒரு விஷயம். தயவு செஞ்சு அதை வந்து மாத்துங்க. இது தமிழ்நாடு, நீங்க இருக்கிறது வந்து தமிழ்நாடு, இங்க இருக்கிற மக்கள் வந்து தமிழ் மக்கள். அவங்களுக்கு தமிழ்ல பார்த்தாதான் வந்து நிச்சயமா வந்து புரியும். இன்னொன்னு, இந்த நம்ம ஒன்றிய அரசு வந்து திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வர்றாங்கல்ல. உதாரணத்துக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்லாம் வந்து சொல்றாங்கல்ல. இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வராங்கல்ல, அதையும் வந்து இந்தியிலேயே வந்து வச்சிருக்காங்க. இங்க தமிழ்ல கொண்டு வரும் போதும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்க. இப்படி இருந்தா மக்களுக்கு எப்படிங்க புரியும்? தமிழ்நாட்டுக்கு வரும்போது இல்ல அந்தந்த மாநிலங்களுக்கு வந்து அது போகும்போது அந்தந்த மொழிக்கு வந்து அது வந்து மாற்றி அமைக்கப்படணும். அதோட அர்த்தம் வந்து மாற்றப்படணும். வெறும் அந்த மொழி மட்டும் மாறினா பத்தாது, அதோட அர்த்தமும் வந்து மாறணும். இப்போ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பாரத பிரதமர் வீடு வசதி திட்டம் இல்ல வீடு இல்லாத மக்களுக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தமிழ்ல கொண்டு வரணும். அதுதான் வந்து வேணும். அதை விட்டுட்டு வந்து இப்ப சும்மா நாங்க வந்து தமிழ்ல வந்து கொண்டு வந்துட்டோம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஹிந்தி வார்த்தையை தூக்கி தமிழ்ல கொண்டு வரது வந்து கிடையாதுங்க.